பயிர் பாதிப்புகளை நேரில் சென்று முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிய தகவல்கள் இவை. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே உள்ள மங்களம்புதூர் பகுதியில் பெய்த தொடர் மழையால் ஏரி நிரம்பி வெளியேறிய உபரிநீர் அருகிலுள்ள விளைநிலங்களில் புகுந்தது. முறையான கால்வாய் வசதி இல்லாததால் வெள்ள நீர் விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்கள் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கலசப்பாக்கம், துறிஞ்சாபுரம் ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, திட்டக்குடி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகளான திட்டக்குடியைச் சேர்ந்த முருகேசன், செங்கத்தைச் சேர்ந்த ஏழுமலை கூறுகையில், எல்லாமே அறுவடை ஆகிற சூழ்நிலை இப்போ இருக்கிற டைம்ல இந்த 2 நாள் தொடர் மழையில எங்களால் எதுவும் பண்ண முடியல. மழை தண்ணி வெட்டி விட்டு வடிகாலில் தண்ணி வெளியே போகாம எல்லாமே அழுகிற நிலைமையில் இருக்கு. மருந்து அடிக்கிறது இதெல்லாம் 45,000 ரூபாய் செலவாகுது ஒரு ஏக்கராவுக்கு. இந்த நஷ்டீடை கவர்மெண்ட் ஏற்று இது எங்களுக்கு இன்னும் 2 நாள் விட்டா தண்ணியில் மிதிக்கணும் அந்த நெல். இதனிடையே பயிர் பாதிப்புகளுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று வலியுறுத்தியுள்ளார். 1 லட்சம் ஏக்கரில் நெற்பயிர் இந்த வெள்ள சேதத்தில் வெள்ளத்தால் சேதமடைஞ்சிருக்குது. அதற்கும் இந்த அரசாங்கம் முறையாக உரிய அதிகாரிகள் மூலம் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். ஓரிரு நாட்களில் வயலில் தேங்கியிருக்கும் நீர் வடியாவிட்டால் நீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள் அழுகி நெல்மணிகள் முளைத்துவிடும் எனவும் ஒரு ஏக்கருக்கு சுமார் 40,000 வரை செலவு செய்திருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கும் கூடுதல் தகவல். நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. கல்பனா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.